டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் 10 ஆம்பளைய பெத்தாலும் நிர்கதியா நடுத்தருவுல நிக்கிற நிலைமை வராது. ஆனா ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்தா நிர்கதியா தான் நிக்கணும்னு சொல்றது சரிதான். ஏமா என்னமா பேசிட்டு இருக்க நீ? எப்பவோ யாரோ பொம்பளை பிள்ளைங்களை மட்டம் தட்டுறதுக்காக சொன்ன விஷயத்த இப்ப நீ என்னமோ அத பெருசா பேசி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க தான் பெத்தவளுக்கு ஆதரவாவும் அனுசரணையாவும் நடந்துக்கிறாங்க. நீ பாட்டுக்கு சும்மா எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காதம்மா, பேசாம இருமா. பாட்டி காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்கப்பா. என்ன ரோகிணி, ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் கவலை எனக்கு நல்லா புரியுதுமா. உன் கல்யாணத்தை நினைச்சு நீ கவலையெல்லாம் படாத. உன்னோட கல்யாணம் ரொம்ப நல்ல விதமா நடக்கும். பணத்துக்காகலாம் உன் கல்யாணம் நின்னுடுமோன்னு நினைச்சு பயப்படாத. நான் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அது எப்படியும் கிடைச்சிரும். நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருமா. சூழ்நிலை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி என்னால கவலைப்படாம பயப்படாம இருக்க முடியும்? 10 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பாரம். அத கடனா வாங்கி என் கல்யாணத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்தை எப்போ எப்படிப்பா திருப்பி கொடுப்பீங்க? அதெல்லாம் என்னோட கவலைமா. அத பத்தி உனக்கு என்னமா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்க கவலை கஷ்டம் எல்லாமே என்னால தானப்பா. ஏன் ஒருத்திக்காக நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் எப்படிப்பா இங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும்? இறங்கு சத்யா. ஏங்க, மனசுக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் இப்படி ஜாலியா ஒன்னா வெளியே போயிட்டு வரப்போ அந்த பிரஷர் எல்லாம் குறைஞ்சிருது இல்லங்க? ஆமாமா, கரெக்ட் தான். நிஜமா சொல்றீங்களா இல்ல நான் கேக்குறதுக்காக சும்மா சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். சரி வாங்க. ரோஹிணி, ரேவதி, நானும் உங்க அண்ணனும் வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்ப உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இந்தாங்க. ரேவதி இந்தா வாங்கிக்கோ. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? வா சத்யா. வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அத கண்டும் காணாம ரெண்டும் வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களாமா. ஐஸ்கிரீம். பாட்டி, பாட்டி, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். எனக்கும் இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல பங்கும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. அத நான் மறுக்கல. அதுக்காக நான் அந்த ஆதிரை கிட்ட அடி வாங்குற அளவுக்கு தன்மானம் கெட்டு போகல. என்னம்மா சத்யா, அம்மா ஏதோ தெரியாம. மாமா, பாட்டி ஒண்ணும் தெரியாமலாம் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சதா சொன்னாங்க. ஏன் பாட்டி என்ன பத்தி இப்படி சொல்றீங்களே? இந்த வீட்டு மூத்த மருமகளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுல? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் சரி மாமாவுக்கும் சரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சரி என்னை விட அவதானே உங்களுக்கு வசதியா போயிட்டா? ஏன் சத்யா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, நீ பாட்டுக்கு அப்படியே திரும்பி வந்துட்ட. என்னாச்சு? உள்ளவா. டேய் சின்னவனே, நில்லுடா. என்ன பாட்டி? நீயும் பெரியவனும் சேர்ந்துதான் உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நவகிரகம் மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பாட்டி, நாங்க ஒண்ணு எங்க பொறுப்பை தட்டி கழிக்கல.
நாங்க எங்க பங்கு பணத்தை குடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கோன்னு எப்பவோ சொல்லிட்டோமே. அதுக்கு இந்த வீட்டு மூத்த மருமக என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா இப்பவே இந்த நிமிஷமே 5 லட்சம் ரூபாவை நான் கொடுத்துருவேன்.